ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவாய் இராதென்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியையிலே எப்பொழுதும் பெருகுகிறவர்களாயும் இருப்பீர்களாக. கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த காலை நேரத்தில் கர்த்தர் பேசும்படி ஆமென் கர்த்தர் தியானிக்க வைத்த வார்த்தை அதனுடைய முதல் பகுதி, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவாய் இராது. விசுவாசிக்கிறவங்க மட்டும் வலது கரத்தை உயர்த்தி சத்தமாய் ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவாய் இராது என்று சொல்லவில்லை, கர்த்தருக்குள் நீ படுகிற பிரயாசம். ஆமென். நேற்று இரவு நேரத்தில் ஆண்டவர் இந்த வார்த்தை காண்பித்து தந்தார். ஆண்டவர் பேச துவங்கினார். ஆமென். கர்த்தருக்குள், கர்த்தருக்காக, தேவனுக்கென்று, தேவனுக்காக, தேவனுக்குள்ளே நான் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் விருதாவாய் போகாது. ஆமென். நான் நிற்கிற பாதை எப்படிப்பட்ட பாதையானாலும் இருக்கலாங்க, இது எனக்கு கர்த்தர் நியமித்ததானால், கர்த்தரை சார்ந்து நான் நிற்கிறேன் ஆனால், கர்த்தரை நம்பி நிற்கிறேனே ஆனால், நான் நிற்பது விருதாவாய் போகாது என்று நம்புறவங்க மட்டும் நல்ல கையை உயர்த்தி சத்தம் ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நான் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்ல ஒரு அர்த்தத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். நான் சந்திக்கிற ஒவ்வொரு காரியத்தில் ஒரு மேன்மையை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமே. இந்த காரியம் என்பது ஈஸியான காரியம் கிடையாது. கர்த்தருக்காய் நிற்பது, கர்த்தருக்குள் நிற்பது, கர்த்தர் மேல் நம்பிக்கை நிற்பது என்பது ஆமே உலகத்தின் பார்வையில் அது ஈஸி கிடையாது. ஆமே. அந்த பாதை என்பது கொஞ்சம் கடினமா இருக்கும். வந்த எல்லாரிடத்திலும் ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்லவில்லை, ஆனால் கர்த்தருக்காய் நின்ற ஒரு கூட்டத்தோடு ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்றார், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், நீங்கள் அழுது புலம்புவீர்கள். ஆமே. அவங்கள்ட்ட தான் சொல்றேன், உங்க உபத்திரவம் கொஞ்சம் அதிகமாவே இருக்கும். உங்களுக்கு உபத்திரவம் உண்டு இந்த உலகத்தில், நீங்கள் அழுது புலம்புவீர்கள். ஆனா சொல்லிட்டு அதுல ஃபுல் ஸ்டாப் போட்டு முடியல. அதுல முடிச்சிருப்பார்னு இந்த பாதையில் நிற்கிறதுக்கு யோசிக்கலாம், அதுல முடிச்சிருப்பார்னு இந்த பாதையில் நடக்கிறதுக்கு யோசிக்கலாம். சொல்லி சொல்லி அப்படி சொன்ன வார்த்தை அதே வாய் கூட இன்னொரு வார்த்தையும் சொல்லு, ஆனாலும் ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் அழுகையை சந்தோஷமாய் மாறும். நீ கர்த்தருக்காய் நிற்கிற நிற்பு, நீ கர்த்தருக்காய் படுகிற பிரயாசம் ஒரு நாளும் விருதாய போகாது என்று நம்புறவங்க கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துக பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறார், உங்களை தைரியப்படுத்த விரும்புகிறார். ஆண்டவர் சொல்ல சொன்ன ஒரே ஒரு வார்த்தையை சொல்லி நான் ஆராதிக்க விரும்புகிறேன். நீ தளர்ந்துராம நின்று, நீ எனக்காக தளர்ந்துராம நின்று, நான் உனக்கு நியமித்த பாதையில் நீ எனக்காக தளர்ந்துராம நின்று. எத்தனை பேர் வலது கரத்தை உயர்த்தி சொல்ல போறீங்க, நான் நிற்கிறேன் ஆண்டவரே, நான் நிற்கிறேன் ஆண்டவரே, நீர் நடத்துகிற பாதையில் நான் நிற்கிறேன்ப்பா, நீர் அனுமதிக்கிற சூழ்நிலையில் நான் நிற்கிறேன்ப்பா, நீர் என்ன எந்த பாதையை சந்திக்க வைக்கிறீரோ நான் நிற்கிறேன் ஆண்டவரே. கர்த்தருக்குள் நீ படுகிற பிரயாசம், கர்த்தருக்குள் நீ சந்திக்கிற சூழ்நிலைகள், கர்த்தருக்காய் நீ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் இயேசுவின் நாமத்தில் காலை நேரத்திலே வார்த்தையை தைரியத்தோடு அறிக்கை பண்ணி சொல்லுகிறேன், விருதாவாயிராது, விருதாவாயிராது. நீ சந்தித்த இழப்பு விருதாவாயிராது, நீ சந்தித்த சூழ்நிலைகள் விருதாவாயிராது. ஷலரா கரபலபு ரேபல ஹந்தரா ஷகதரியாதரா. ஆமென். கர்த்தருக்குள் நான் எடுத்து வைக்கிறேன், இந்த பாதையில நான் சந்திக்கிற இழப்பு விருதாவா இருக்காது, இந்த பாதையில என் வாழ்க்கையில சந்திக்கிற சூழ்நிலைகள் விருதாவா இருக்காது. ஆமென். ஹல்லேலூயா. மோசே சந்தித்த ஆண்டவர் சொல்ல, நீ எகிப்துக்கு போ மோசே, நீ பார்வோனுக்கு முன்பாக உன்னை காண்பி, நாங்கள் ஜனத்தின் நடுவில் பெரிய காரியங்களை செய்வேன் என்று. மோசே இப்பொழுது புறப்பட்டு போவது தனக்கு தன்னுடைய தான் ஒரு பாதை நியமித்தல்ல, தனக்காக அல்ல, கர்த்தருக்காக. கர்த்தருக்காக மோசே போய் நின்று இப்பொழுது பார்வோனுக்கு முன்பாக யாருக்காக பேசுகிறேன் என்றால் கர்த்தருக்காக பேசுகிறேன், ஜனத்தை அனுப்பிவிடு, கர்த்தருக்கு ஆராதனை செய்யும்படி ஜனத்தை அனுப்பிவிடு என்று சொல்லி கர்த்தர் எனக்கு சொல்லி அனுப்பியிருக்கிறார் சொல்லி பேசிட்டு இருக்கும்போது மோசே உடனே பார்வோனால் அக்செப்ட் பண்ணப்பட்டாருன்னு கேட்டா இல்லை. ஆமென். போய் நிற்கிற கர்த்தருக்காக போய் நிற்கிற மோசே பார்வோனுக்கு முன்னாடி இன்னும் சொல்ல போன அசிங்கப்படுத்தி அனுப்புறது போல. மோசே இப்பொழுது வெளியில வந்ததும் அங்க இருக்கிற ஜனங்களுடைய சத்தம் கேட்குது, ஏ மோசே எதுக்கு வந்தீரு, எங்களை இந்த காயப்படுத்துறதுக்கா, எங்களை இந்த பாடுபடுத்துறதுக்கா?
அவன் இந்த கஷ்டத்தை தர்றதுக்கா? மோசைக்கு ஒண்ணுமே புரியல. கர்த்தருக்காக தான் வந்து நிற்கிறேன், கர்த்தர் சொல்லிதான் இந்த பாதையில் நிற்கிறேன். கேட்கிறவங்கள்ட்ட என்ன சொல்லிட்டு போறேன்? கர்த்தர் அனுப்புறார், கர்த்தர் நிற்க வைக்கிறார், கர்த்தரை நம்பி நிற்கிறேன். ஆனா இப்போ மோசைக்கும் பிரச்சனை, சுத்தி இருக்கிறவங்களுக்கும் பிரச்சனை. பல நேரத்தில் நாம கர்த்தருக்காய் நிற்கிறது நிமித்தம் குடும்பமே கொஞ்சம் தள்ளாடுறது போல ஃபீல் ஆகுங்க. ஆமே, சில நேரத்தில் குடும்பத்துல இருந்தே சத்தம் கேட்கும், ஏய் நீ கர்த்தர் நிற்கிறதுனால தான் இவ்வளோ பிரச்சனை. அப்படிப்பட்ட உள்ளத்தோடு யாராவது சத்தத்தை கேட்குறீங்கன்னா நீங்கள் கர்த்தருக்குள் படுகிற பிரயாச விருதாவா இருக்காது. ஆமே, முதல் நாள் பார்க்க முடியாது, சில சூழ்நிலைகள்ல மாற்றம். ரெண்டாவது நாளும் பார்க்க முடியாது. ஆனா எல்லா நாளும் அப்படி இருக்காது. ஒரு ராத்திரி வருமோசே, உனக்காக ஒரு ராத்திரி வருமோசே, நீ பட்ட பிரயாசத்தின் பலனை, நீ நிற்கிற பிரயாசத்தின் பலனை பார்க்கிற ஒரு நாள் உண்டு என்று நம்புற தேவ பிள்ளையே, இந்த காலை நேரத்தில் வார்த்தையை விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை, தேவனுக்கு மகிமை. நீ நிற்கிற நிற்பு, நீ கர்த்தருக்காய் நிற்கிற வைராக்கியம் உன்னை விருதாவாய் விடாது. Glory, Hallelujah. ராஜா ஒரு பொற்சிலையை நிறுத்தி வணங்க சொல்லும் போது, ஆமென், சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ நிற்கிறார்கள். அவங்க 3 பேர் தான் யூத ஜனங்களா? இல்லை, இனி எத்தனையோ பேர் உண்டு. எல்லாரும் விழுந்து விட்டார்கள். ஆனா இவங்க 3 பேரை நிற்கிறாங்க. ஆண்டவர் எந்த இடத்துல வாக்கு கொடுக்கலையப்பா நீ நில்லு நான் அவனை காப்பாற்றுவேன்னு சொல்லல. ஆனாலும் நின்று சொல்லுகிறார்கள், நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்பு வைக்க வல்லவர். 2 ஆப்ஷன், ஒன்று கர்த்தருக்கு வேண்டி நிற்கணும், இல்லைன்னா உலகத்துக்காக நிற்கணும். உலகத்துக்காக நின்னா என்னை அக்செப்ட் பண்றதுக்கு ஒரு கூட்டமே இருக்குது. கர்த்தருக்காக நின்னா என்னை தூக்கி எறிகிறதுக்கு தான் கூட்டம் இருக்குது. ஆமென். அதை குறித்து அவங்க மைண்ட் பண்ணல. அவங்களுக்கு தெரியும், இன்னைக்கு நான் கர்த்தருக்காய் நிற்பேனே, ஆனால் இந்த தீயின் நடுவில் எனக்காய் அவர் வந்து நிற்பார், எனக்காய் அவர் வந்து நிற்பார், எனக்காய் அவர் வந்து நிற்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் கர்த்தருக்காய் நிற்கிற ஒவ்வொரு பாதையிலும் கர்த்தர் எனக்காய் நிற்கிறதை என் கண்கள் மட்டுமல்ல, என்னை சுற்றி இருக்கிற கண்களும் காண பண்ணும் என்று விசுவாசிக்கிறவங்க, ஹalleluya, ஹalleluya. யெகோவா ஈரே எல்லாமே பார்த்து கொள்வி, யெகோவா ஈரே எல்லாமே கலங்கலப்பா, கலங்கலப்பா, நாங்க ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, கலங்கலப்பா நாங்க. கர்த்தர் நாமம், கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கர்த்தோடு ஹalleluya. கர்த்தர் நாமம், ஆமென், ஜீசஸ் ஜீசஸ், ஹalleluya. கர்த்தருக்காய் நிற்கிற அன்பு உள்ளங்களே, சில பாதையில கர்த்தருக்குன்னு நின்றுட்டு இருக்கிறீங்களா? ஆண்டவர் இந்த காலை நேரத்தில் ஏன் இந்த வார்த்தை இந்த காலை நேரத்தில் பேசுறாரு தெரியல. ஆண்டவர் சொல்ல, நீ தளர்ந்துராத, நீ தளர்ந்துராத. வலது கரத்தை உயர்த்தி கண்களை மூடி ஆராதிக்கிறதுக்கு முன்பாக தளராதபடிக்கு கிருபை தாங்கப்பான்னு ஒரு வார்த்தை சொல்லிக்கலாம். தளர்ந்து போகாதபடி கர்த்தருக்காய் நீங்கள் நிற்கிறது அவருக்கு தெரியும், கர்த்தருக்காய் நீங்கள் சகிக்கிறது அவருக்கு தெரியும், கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் அவருக்கு தெரியும். சுற்றி வருகிற எல்லா வார்த்தையும் சகிச்சுட்டு அவர் வார்த்தையை பிடிச்சிட்டு நீ வாழ்ந்து கொண்டிருப்பது அவருக்கு தெரியும். இதை மறந்து போக மாட்டா, இதை மறந்து போக மாட்டா. நீங்கள் படுகிற பிரயாச விருதாவாயிராது, நீ படுகிற பிரயாச விருதாவாயிராது. நிச்சயமாய் முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. விசுவாசிக்கிறவங்க தலைக்கு மேல கரங்களை தட்டி ஆமென் என்று சொல்லி, ஹalleluya, ஹalleluya.